நான் அட்வைஸ் பண்ணல, அனுபவத்தில் சொல்கிறேன். மாவட்ட நிர்வாகம் சார்பில் முறையான விளம்பரம் கொடுத்திருக்க வேண்டும். எங்கள் ஆற்றில் சினிமா துறையில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து வந்தோம். கோடை விழா வெறிச்சோடி காணப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி காட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. சுற்றுலா தலமான இந்த ஏலகிரி மலையில் வருடம் கோடை விழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு கோடை விழா நடைபெற்ற நிலையில் 6 ஆண்டுகள் கழித்து கடந்த வருடம் ஒரு நாள் மட்டுமே பெயரளவுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வருடம் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வருடமும் 2 நாட்களாக நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை விழா மிகவும் வெறிச்சோடி காணப்பட்டது. இதில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் பாஷா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், கடந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது 5 ஆண்டுகளில் கடைக்காக ஆட்சி செய்ய முடியும் போது ஒரு நாள் மட்டும் ஏதோ நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நீலகிரி கோடை விழா நடத்தினார்கள். அதற்கு முன்பு அம்மா ஆட்சி காலத்தில் ஆண்டுதோறும் ஏலகிரி கோடை விழா நடத்தப்பட்டது. தற்போது புதியதாக அமைந்துள்ள ஆட்சியில் அதனை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. ஆனால் மக்களுக்கு தெரியும் வகையில் விளம்பரங்கள், செய்தித்தாள்கள் மூலமாக மக்களுக்கு தெரியும் வகையில் எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். அருகில் இருக்கும் திருவண்ணாமலையில் சிறப்பாக கோடை விழா நடத்தி வருகின்றார்கள். எனவே இனிவரும் காலங்களில் நமது மாவட்டத்தில் ஏலகிரி மலை கோடை விழா நடத்த வேண்டும் என கூறினார். நான் அட்வைஸ் பண்ணல, அனுபவத்தில் சொல்றேன். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிக விளம்பரங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பொதுமக்களுக்கு தெரிந்திருக்கும். மேலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முறையாக கடைபிடிக்கவில்லை. மேலும் அதிமுக ஆட்சியில் கோடை விழாவை சிறப்பாக நடத்தி வந்தோம். எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். கோடை விழா ஏற்பாடுகளை இன்னும் சிறப்பாக செய்து சினிமா பிரபலங்களை அழைத்து வந்து கவர்ச்சியான முறையில் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இனிவரும் காலங்களில் தற்போதுள்ள புதிய அரசு சுற்றுலா பயணிகள் மற்றும் மலைவாழ் மக்களின் நலன் கருதி இதை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்றும் கூறினார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற சுற்றுலாத்தலங்களைப் போல நம்முடைய ஏலகிரி மலையும் சுற்றுலாத்தலங்களில் ஒரு சிறந்த தலமாக இது திகழ வேண்டும். அந்த அளவில் நாம் கடந்த காலங்களில் பார்க்கும்போது போன 5 வருஷத்தில் கடைசியில் ஆட்சி முடியக்கூடிய கடைசி தருவாயில் ஓட அது சும்மா ஒரு கடமைக்கு ஒரு கோடை விழாவை நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆக இந்த கோடை விழாவானது ஒரு உணர்வோடு நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. கடந்த காலம் 2001 நான் இந்த யூனியன் சேர்மன் அன்னைக்கு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் அந்த 10 வருட காலங்களில் தொடர்ந்து சிறப்பாக நம்ம கோடை விழா பார்க்கும்போது எழுச்சியாக பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சியில் அந்த 5 வருஷம் அவங்களால நடத்தவே முடியல. அது என்ன காரணம்னு தெரியல. கடைசியில் ஆட்சி முடியும் போது ஓட சும்மா நடத்துனாங்க, யாருக்குமே நடத்துறதே தெரியாது. இப்போ இது புத்துணர்வு பெற்று புது உணர்ச்சியோடு இன்னைக்கு புதுசாக நம்ம வந்து இன்னைக்கு புதிய அரசாங்கத்தில் நம்ம இந்த கோடை விழாவை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். கோடை விழா இன்னும் சிறப்பாக வரணும். இது ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுலாத்தலம் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இந்த தளத்தை முன்னிட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பேர்கள் முதலீடு வைத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் அதே போல மனமையில் கூடிய விளையாட்டு அரங்கங்கள், இப்படி பல்வேறு திட்டங்கள்லாம் இந்த ஏலகிரி மலை தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் மெருகேற வேண்டும். எதிர்வந்த காலங்களில் இவருடைய முயற்சிகள் வெற்றியடைவீர்கள். அத்தனை பேரும் இந்த மலையினுடைய வெற்றிக்காக, இந்த மரனுடைய சிறப்புக்காக தான் இத்தனை தொழிலில் ஈடுபடுகிறார்கள். ஆக இந்த சுற்றுலா தலமானது ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக உருவாக வேண்டும்.
பயணிகள், சுற்றுலா பயணிகளுடைய வரவு அதிகரிக்க வேண்டும். அவர்களை கவரக்கூடிய வகையிலே பல்வேறு நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் உருவாக்க வேண்டும். அதையெல்லாம் நம் உருவாக்கும் பட்சத்தில் தான் இந்த ஏலகிரி மலை சிறப்படையும். இன்னைக்கு நம்ம கோடை விழா, இன்னைக்கு கோடை விழா கொண்டாடுறோம். இன்னும் விளம்பரங்கள் தேவை, இன்னும் சிறப்பான விளம்பரங்கள் தேவை. கோடை விழா கொண்டாடும் போது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அனைத்து துறைகளையும் அழைத்து, உள்ளாட்சித்துறை, நகராட்சித்துறை, இருக்கக்கூடிய பல்வேறு வருவாய்த்துறை, இப்படி எல்லாத்துறையும் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு, ஒரு அரங்கத்தில், உள்ளரங்கத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு, இந்த ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பங்கு வழங்கணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த துறை ஏற்றுக்குங்க. இப்படி தான் நம்மளுக்கு கடந்த காலங்களில் நம்முடைய ஏலகிரி மலையில் நம்ம கோடை விழா நடத்தினோம். கோடை விழா நடத்தும் போது நான் குறை குற்றத்திற்காக சொல்லவில்லை, அனுபவ ரீதியிலே இதை வருகின்ற காலங்களில் நாம் அதை போல நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அந்த அனுபவத்தை நான் கூறுகிறேன். ஆக நானும் இங்கே கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் அமைச்சராக இருந்தவன். தொடர்ந்து அந்த 10 வருட காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இதை போன்ற கோடை விழா நடக்கும்போது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த துறைகளை எல்லாம் அழைத்து அரங்கிற்குள்ள அவர்களுடைய கருத்துக்களை கேட்பு. சட்டமன்ற உறுப்பினரா நீங்கள் என்ன பொறுப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள், உள்ளாட்சித்துறையினுடைய வீடியோவா, இந்த வட்டார வளர்ச்சியா, ஜோலார்பேட்டை என்ன, நாட்டாமல்லி என்ன இருக்குது, ஆலங்காய் என்ன, திருப்பத்தூர், இப்படி ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து கலை நிகழ்ச்சிகள், மக்களை கவரக்கூடிய நல்ல ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம உருவாக்கி, விளம்பரங்கள் அவசியம், விளம்பரங்கள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடக்குது, அந்த மாவட்டத்தில் இதே போல கோடை விழா நடக்குது. பத்திரிகையில் 3 பக்கத்தில் விளம்பரம் வந்துக்குது. நம்ம மாவட்டத்தில் விளம்பரமே இல்லை. இது குறையா சொல்ல, விளம்பரம் அவசியம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொல்கிறேன். ஆக இதையெல்லாம் முன்னெடுக்கும் போதுதான் கோடை விழா சிறப்பாக வெற்றி விழாவாக அமையும். அப்பதான் மக்கள் அறியக்கூடிய வகையில், பொதுமக்கள் அறியக்கூடிய வகையில் இந்த கோடை விழா அமைய வேண்டும். இந்த கோடை விழா அரங்கம் ஒரு காலத்தில் நம்ம போடுவோம், வருஷம் ஒரு டென்ட்டை போட்டு கலக்கிட்டு போயிடுவோம். ஆனால் நிரந்தரமாக ஒரு கோடை விழா அரங்கம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மா அவர்களால் இன்றைக்கு இந்த அரங்கம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில இந்த அரங்கத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க, உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆக இந்த அரங்கமானது காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த கோடை விழாக்காகவே இந்த அரங்கம் கோடை விழா அரங்கம் இதற்கு பெயரே. ஆக இந்த கோடை விழாவானது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக வருடம் நடைபெற வேண்டும். எந்தவித சோர்வும் போகாமல் ஒரு வெற்றி விழாவாக நிகழ வேண்டும். ஆக இதற்கு முக்கியமாக நாம் முன்கூட்டியே இதற்கு தேவையான அந்த பிளான்கள் எல்லாம் முன்கூட்டியே போட்டு, குறிப்பாக ஆட்சித்தலைவர்கள் இதற்கு தலைமையேற்று, இதற்கு முன்னிலை பொறுப்பேற்று, இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் அது கட்டுப்படக்கூடியவர்கள். ஆக இதெல்லாம் நாம் வருகின்ற காலங்களில், அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் எல்லாம் கூட இன்னும் விளம்பரங்கள் அதிகப்படுத்தி துறையின் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகள், இதே கடையில் நான் சினிமா புகழ் தேவாவை கொண்டு வந்தோம். இன்னும் பல்வேறுபட்ட சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புமிக்க புகழ்மிக்க அந்த சினிமா நடிகர்கள்லாம் கூட கமர்ச்சிகரமாக நம்ம இந்த கோடை விழாவை நடத்தியிருக்கிறோம். பல நிகழ்ச்சிகளை உருவாக்கிறோம். கூட்ட நெரிசல்கள் 2 நாளும் இன்னும் ஒரு நாள் நடக்காதான் இயங்கக்கூடிய விளைவுலாம் நம்ம கோடை விழா நடத்தியிருக்கிறோம். ஆக இந்த கோடை விழா ரொம்ப முக்கியமானது. இது என்னுடைய அனுபவத்தின் ரீதியாக நான் அறிவுரையாக சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடியது. இதை தயவு கூர்ந்து இதை தவறாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருதக்கூடாது என்று சொல்லி, இன்னும் இந்த கோடை விழா வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இன்னும் வருகின்ற காலங்களில் உங்களுடைய ஆதரவும் நாங்கள் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி, இந்த விழாவினை கடந்த வருடத்தில் இதை கடமைக்காக செய்திருந்தாலும் சரி, இந்த வருடம் இதை உணர்வுபூர்வமாக நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பது புதிய ஆட்சி. இந்த ஆட்சியுடைய ஆரம்ப கட்டம். அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு வெற்றியாக சிறப்பாக அமையும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆக அந்த நம்பிக்கையோடு இந்த விழாவினை என்னையும் வரவழைத்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, அதே சமயத்தில் உள்ளாட்சித்துறை, இதே ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் போலன்னு ஒரு குறை இருக்குது. சும்மா நம்ம இருக்கக்கூடிய வீடியோ கிட்ட கொடுத்துருந்தா, வீடியோ மூலமாக ஆட்கள் மூலமாக அவங்க கிட்ட கொடுத்து போய் சேர்ந்துருக்கோம். எல்லாம் கொடுக்கணும். இது போல கடந்த காலங்களில் நடந்துச்சு. இப்போ சேரலன்னு ஒரு குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது.
ஆக இதெல்லாம் நிவர்த்தி பண்ண இந்த இன்விடேஷன் வந்து அழைப்புகள் வந்து இந்த உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் போய் சேரணும். அதில் முக்கிய பல்வேறு பங்கு பெறக்கூடியவர்கள்லாம் சேர்ந்தால் தான் அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.